வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் எதை பத்தினா இட்ஸ் ஆல் அபவுட் ஜஸ்பிரீத் பும்ராங்க. ஃபென்டாஸ்டிக்கா போலிங் போட்டு 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டே 1ல அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு, ஹாரி ப்ரூக் தான். மற்றபடி பும்ராவை பார்த்து ஆடி இருப்பாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன், அது எவிடென்ட்டா தெரிஞ்சது. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தாட் இருந்ததுன்னா, என்கேஆர் வந்து 2 விக்கெட் எடுத்துட்டாரு, இன்னும் ஜஸ்பிரீத் பும்ரா எக்ஸ்ட்ரா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும்ட்டு. ஆனா டே 2ல இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை எக்ஸாக்ட்லி ப்ரொவைட் பண்ணாரு ஜஸ்பிரீத் பும்ரா. டே 2 ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா க்ரூஷியல் விக்கெட்ஸ் ஆஃப் ஸ்டோக்ஸ், ரூட், ஈவன் ஓக்ஸும் நின்னார்னா ரன் அடிப்பாரு. இந்த 3 க்ரூஷியல் விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு. இந்தியா வேற இந்த ஸ்ட்ராங் பொசிஷன். பட் அதுக்கப்புறம் சில டிராப் கேச்சஸ், அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் இங்கிலாந்து லோவர் ஆர்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி 387 அடிச்சிட்டாங்க. பட் பும்ரா வாஸ் அவுட் ஸ்டாண்டிங். இது அவரோட ஃபர்ஸ்ட் 5 ஃபார் இன் லார்ட்ஸ். ஜென்ரலா லார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மனா இருக்கட்டும், போலர்ஸா இருக்கட்டும், எப்படியாவது பேட்ஸ்மேன் ஒரு 100 அடிக்கணும்னு பார்ப்பாங்க, போலர்ஸ் ஒரு 5 விக்கெட் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. எதுக்குன்னா அந்த லார்ட்ஸ் போர்ட்ல அவங்க நேம் வரும். ஏன்னா அது காலகாலமா எல்லாருமே ஆசைப்படுறதுதான். ஏன்னா லார்ட்ஸ் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கிரிக்கெட் கிரவுண்ட் எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. எனிவேஸ் ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்ட் லிவிங் டு ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சொல்ல முடியும் மக்களே. அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட்.